இதயம் wishes you a very happy new year. இதயம் wishes you a very happy new year. தமிழகத்தில் கொலை, ஆள்கடத்தல் என கொடூர செயலில் ஈடுபடும் A+ ரவுடிகளிடம் ஏற்கனவே கள்ளு துப்பாக்கிகள் உள்ளன. இப்போது சிறிய அளவில் வளர்ந்து வரும் ரவுடிகளிடமும் துப்பாக்கி கலாச்சாரம் பெருகி வருகிறது. சில தினங்களுக்கு முன் தனிப்படை போலீசார் சென்னை அடுத்த சிட்லப்பாக்கத்தில் பதுங்கியிருந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த ராஜா, சத்யசீலனை கைது செய்தனர். அவர்களிடம் நாட்டு துப்பாக்கிகள் 5ம் 79 தோட்டாக்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர் விசாரணையில் தமிழகத்தில் உள்ள போதைப்பொருள் கடத்தல் கும்பலிடம் கள்ளு துப்பாக்கிகள் புழக்கம் அதிகமாக இருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து தனிப்படை போலீசார் கூறியதாவது: பீகார் முங்கர் மாவட்டத்தில் குடிசை தொழில் போல கள்ள துப்பாக்கி தொழிற்சாலை செயல்படுகிறது. அந்த ஊரில் துப்பாக்கியை கட்டா என அழைக்கின்றனர். அங்கு தயாரிக்கும் துப்பாக்கிகளை அமெரிக்கா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளில் தயாரித்தது போல முத்திரையிடுகின்றனர். மேற்கு வங்கத்திலும் கள்ள துப்பாக்கி தயாரிக்கப்படுகிறது. பீகார் கும்பல் தமிழகத்தில் உள்ள ரவுடிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு துப்பாக்கி சப்ளை செய்கிறது. இதற்கு பல நிலைகளில் இடைத்தரகர்கள் உள்ளனர். முங்கர் மாவட்டத்தில் இருந்து பிஸ்டல், ரிவால்வர் அதிகம் கடத்தி வரப்படுகிறது. ஒரு துப்பாக்கி 25,000 முதல் 1,00,000 வரை விற்கப்படுகிறது. தமிழகத்திற்கு பீகாரில் இருந்து துப்பாக்கியை கடத்தி வருவதில் தூத்துக்குடியைச் சேர்ந்த ரவுடி ஒருவர் முக்கிய பங்கு வகிப்பதும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது.